அன்யாங் டார்மீஸ் வெல்கம் டு பேங்க் தன் எஃப்எஃப் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த BTS 47 RRFF டார்க் ஐஸ் பார்ட் 12 தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கும் இந்த வீடியோ போக ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதாவது லீவ் விட்டுறதுனால வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்கடா. ஸோ அதனால் என்னால் போட முடியல, ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ நான் இப்போ பண்ணியிருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட பார்த்துருந்தோம்னா, ரோனாக்கும் யுவாவுக்கும் போட்டி வச்சு யுவாவை ராணியாவை அறிவிச்சுட்டு ரோனா யுனா லூனாவை நாட்டை விட்டு துரத்திருப்பாங்க. அட் இப்போ பார்ட்டி வச்சுருப்பாங்கடா. அதோடு தான் பார்த்தோம். ஸோ இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது டைம் ஸ்கிப்ஸ்டா. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் டைம். எல்லோரும் ஃபங்க்ஷனில் தான் இருக்காங்க. நிறையா கிங்ஸ், நிறையா கிங்டம்லேருந்து கிங், குயின்ஸ், பிரின்ஸ் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனை செம்மையாக கொண்டாடுறாங்க. பிகாஸ் யுவா குயின் ஆகிட்டால. ஸோ அதனால் எல்லோரும் யுவாவுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி செம்ம கிராண்டாக அந்த பார்ட்டி போயிட்டுருக்கு. ஐ மீன் அந்த விழா போயிட்டுருக்கு. உங்கள் அப்பாவும் எல்லார்கிட்டேயும் நம்ம யுவாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்கடா. ஸோ கொஞ்ச நேரம் அந்த பார்ட்டி போகுது. அதுக்கப்புறமேட்டு உங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இருந்து பார்த்துக்கோங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபை கூட்டுறாங்க. ஓகே, அதாவது ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா, ஐயன் வர்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. இப்போ பார்ட்டியில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேர்ள்ஸ், பாய்ஸ், அதுக்கப்புறமேட்டு நிறையா பிரின்சஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்கடா. ஸோ எல்லாம் நல்லா ட்ரிங்க்ஸ் அப்படி இப்படின்னு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நீங்களும் எல்லாம் ட்ரிங்க் பண்ணுறது ரொம்பலாம் பண்ணியிருக்க மாட்டீங்க, லைட்டாக மைல்டாக அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்கடா. அப்போ சில பேர் டான்ஸ்லாம் ஆடிட்டுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அப்போ மியூசிக்ஸ் வருது. ஆக்சுவலி அது ஒரு டான்ஸு. ஸோ அதனால் டான்ஸ்க்கான இதெல்லாம் இருக்குடா. டான்ஸ் ஆடுறது வேறு யாரும் இல்லை, நம்ம குயிலி, மயிலி, குழலி 3 பேர் தான் டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க எப்போவுமே இந்த விழா அப்படின்னா அவங்க 3 பேர் தான் டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விமனுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ இவங்க 3 பேரையும் பார்த்த உடனே தே லாஸ்ட் தேர் கண்ட்ரோல்ஸ். ஸோ அவங்க அப்படியே அவங்கள அப்படியே ரசிச்சுட்டே பார்க்குறாங்கடா. இங்கே உங்கள் அக்காங்கெல்லாம் ஜஸ்ட் அவங்க நார்மலாக தான் பார்த்துட்ருக்காங்க. பட் அண்ட் பாய்ஸ், பேங்க்டன் பாய்ஸ், அதாவது ஹயாங் லைன்ஸ், அவங்களுமே இப்போ நல்லா பார்க்குறாங்க. பட் விமன் குக் அப்படியே அந்த ட்ரிங்க் ஒரு பக்கம் அண்டு நீங்கள் ஒரு பக்கம்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி அவங்களுமே உங்கள் கூட டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் கெஸ்ட் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன தான் வெளியில் பகையாளியாக இருந்தாலும் கெஸ்ட்டு முன்னாடி எதுவும் காமிச்சிக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்களும் 3 பேர் வேறு வழி இல்லாமல் பாய்ஸ் கூட டான்ஸ் ஆடுறீங்க. ஒழித்து மறைத்த வளத்தை எடுக்க தேடல் தேடல் உருக்கியோ நட்சத்திர தூரல் தூரல் கிரக்கியோ
என் தேடல் வேறே. ஒழித்து மறைத்த வளத்தை எடுக்க தேடல் தேடல். உருக்கிய நட்சத்திர தூரல் தூரல் இறக்கிய என் அழகின் சாரல் சாரல். ஃபைனலி டான்ஸ் ஆடியும் முடிக்கிறீங்க. முடிச்சிட்ட பேருக்கு உங்கள் 3 பேருக்கும் ஒரு மாதிரி இருக்குடா. பிகாஸ் வந்து விமனுக்கு கூட டான்ஸ் ஆடியிருப்பீங்க. அவங்க வேறு ஆக்சுவலி ட்ரங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அங்கே இங்கே கொஞ்சம் க்ளோஸாக அப்படின்ற மாதிரி தான் டான்ஸ் ஆடியிருப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் 3 பேருக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி கூட இருந்திருக்கும்டா. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 3 பேரும் அங்கேருந்து போயிருப்பீங்க. பட் விமன் குக்குக்கு தே ஆர் ஸோ ஹாப்பி. அப்படியே வந்துட்டு நைட் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து நம்ம யுவா சைடு நம்ம யுவா என்ன பண்ணிகிட்ருக்கானா, அங்கே ஒரு பால்கனி மாதிரி இருக்குது. லைக் அந்த பேலஸ்லலாம் வந்துட்டு இருக்கும்லடா அந்த மாதிரி இருக்குது. ஸோ அங்கே நின்றுட்டு அவன் எதையோ பற்றி யோசிச்சுட்ருக்கா. அப்போ ஜின்னு வந்துட்டு அங்கே போகிறாரு. யுவா சொல்லுங்கள் ஜின், தூங்கலை? இல்லை தூக்கம் வரல. நீங்கள் என்ன பண்ணுற? நீ தூங்கலை? இல்லை ஜின், அது தூக்கம் வரலை. ஸோ அதான். ஓ சரி, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? இல்லையே, ஏன் கேட்குறீங்க? இல்லை, ஒரு மாதிரி மூட் அப்செட்டாக இருக்கேன். பார்க்க ஏதோ அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் கேட்டேன். என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்ல. ஐயோ, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஜின். என்னையவா என்கிட்டயே மறைக்கிற? அதான் நீ திக்கி திக்கி பேசும்போதே தெரியுது. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜின். யுவா என்கிட்ட மறைக்காத. உன் ஃபேஸை பார்த்தாலே நல்லா தெரியுது ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. ஸோ அது என்ன ப்ராப்ளம்னு என்கிட்ட ஷேர் பண்ணு. இல்லை ஜின், அது இங்கே பாரு யுவா. சரி ஓகே, உனக்கு அப்படி அந்த ப்ராப்ளம் என்கிட்ட ஷேர் பண்ண விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. ஐயோ நான் அப்படி சொல்ல. இல்லை இல்லை, உனக்கு அந்த ப்ராப்ளம் என்கிட்ட ஷேர் பண்ண வேணான்னா விட்டுரு. அதுக்கிட்ட மனசுலேயே வச்சுட்ருக்கக்கூடாது. யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும். ஓகேயா? ஸோ என்கிட்ட இல்லைனாலும் மற்றவங்கிட்ட யார்கிட்டயாச்சும், உன்னோட சிஸ்டர்ஸ்கிட்ட இல்லை உன் அப்பா யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணு. புரியுதா? ஐயோ இது அப்படிலாம் இல்லை ஜன். அது என்னென்னா, அது எப்படி சொல்கிறது, அது ஒன்றும் இல்லை ஜன். இப்போ குவீனாக இருக்கேன்ல, ஸோ எனக்கு பயமாக இருக்குது. பயமாக இருக்கா? ஏன்? அது நான் என்னால் அது முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. எப்படி சொல்லுவேன் நான், ஒரு நாட்டையே என்னோடய பொறுப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய நாட்டு மக்களை எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும். ஆனால் இது என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஜன். எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. என்னால் இது முடியுமா அப்படின்னு நினைக்கும் போதே என்னால் முடியல. ஆனால் இன்னொரு மனசு நீ கண்டிப்பாக இந்த நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுது. பட் எனக்கு இங்கே பாரு யுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜென் வந்து யுவாவோட சீக்ஸை கப் பண்ணுறாரு. இங்கே யுவா அப்படியே செம்ம ஷாக்டாக ஜென்னை வந்துட்டு பார்க்குறாங்க. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸாக பழகியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் டச்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காது. இப்போ திடீர்னு ஜென் வந்து ஒரு மூவ் பண்ணவே நம்ம யுவா ஷாக் ஆகி அப்படியே வந்துட்டு பேன் நிற்கிறான். அப்போ ஜென்னு, இங்கே பாரு யுவா, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது.
உன்னால் கண்டிப்பாக முடியும். எத்தனை நினச்சும் நீ பயப்படாத. எனக்காக நான் இருக்கேன், நாங்கள் இருக்கோம். உன் அப்பா இருக்கார், உன் அம்மா, உன் சிஸ்டர்ஸ், உன் தம்பி அப்படின்னு எல்லாருமே நாங்கள் இருக்கோம். நாங்கள் இருக்கும் போது நீ எதுக்காக பயப்படணும்? கேட்பார், நீ ராணி ஆயிட்ட, அதனால் நீ பயப்படக்கூடாது. நான் பார்த்த யுவா இப்படி கிடையாதே. அவள் ரொம்ப பிரேவ், போல்ட், எல்லாரையும் எதிர்த்து செம்மையாக நிற்பா. ஆனால் நீ இப்படி பயப்படுற, நீ என்னோட யுவா கிடையாது அப்படின்னு ஜென் சொல்கிறாரு. நம்ம யுவா அப்படியே எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கா. ஒரு நிமிஷம் அப்படியே வேறு ஒரு வேர்ல்டுக்கு போயிடுவாங்கள்ல, அது மாதிரி என்னை பார்த்துட்ருக்கா. பிகாஸ் நம்ம ஜென் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை, நான் இருக்கேன், என்னோட யுவா அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காருலடா, அதெல்லாம் அவளுக்கு புதுசாக இருக்குது. ஸோ அவள் மெஸ்மரைஸ் ஆகி பார்க்குறா. இங்கே ஜனம், பாரு யுவா, நீ எல்லாத்தையும் நல்லா பண்ணுவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால் நீ எதை பற்றியும் பயப்படாமல் உன்னோட ஒர்க்கை நீ பாரு. நீ எது பண்ணாலும் அது கரெக்டாக இருக்கும். உனக்கு நான் இருக்கேன், புரியுதா அப்படின்னு ஜென் வந்து சொல்கிறாரு. இங்கே யுவா அப்படியே ஜென்னை ஒரு நிமிஷம் ஹக் பண்ணிக்கிறா. இங்கே ஜென்னா செம்ம ஷாக்கு. நம்ம யுவா எப்படி பண்ணுவான்னு ஜென்னை எதிர்பார்க்கல. ஸோ அவர் அப்படி நின்றுருக்க. இங்கே யுவா ஜென்னை ஹக் பண்ணிவிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் ஜென், நான் கூட என்னால் முடியுமா அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் கொடுத்த நம்பிக்கையில், தைரியம் எல்லாமே எனக்கு இப்போ வந்துருச்சு. என்னால் முடியும், நான் பார்த்துப்பேன் அப்படின்ட்டு யுவா சொல்ல, நம்ம ஜென்னை பேக்கப் பண்ணி, ஓகே உன்னால் முடியும், புரியுதா, நீ எதை பற்றியும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி இங்கே நம்ம ஜிம்மன் சைடு. பாவம் நம்ம ஜிம்மன் ஓவராக ட்ரங்க் பண்ணியிருப்பான்ல, ரொம்பலாம் பண்ணியிருக்க மாட்டான் ஓரளவு. அதனால் அவன் அப்படியே பார்ட்டிலாம் முடிச்சுட்டு தள்ளாடி போயிட்டுருக்கான். அப்போ வந்து கரெக்டாக அந்த டைம் நம்ம கோயிலி வந்து அப்படி போகிறா. ஜிம்மன், கோயிலி அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பி பார்க்குறாடா. நம்ம ஜிம்மனை பார்த்தோன்னே அவளுக்கு செம்ம கோவம் வருது. இங்கே ஜிம்மன், கோயிலி நில்ல அப்படின்னு சொல்ல, எங்கள் கோயிலி ஜிம்மன் பேசுறதை கண்டுக்காமல் அப்படியே பார்க்குறா. டக்குன்னு நம்ம ஜிம்மன் கோயிலியோட கையை பிடிச்சிட்றான். இங்கே கோயிலி, என்ன பண்ணுறீங்க ஜிம்மன், கையை விட. இங்கே பாரு கோயிலி, ஒரு நிமிஷம் நான் பேசுறதை கேளு, ஒழுங்காக கையை விட ஜிம்மன். இங்கே பாரு, என்ன பார்க்கணும்? பார்ட்டியில் நீ என்ன பண்ண? நான் என்னடி பண்ண? என்ன டீயா? இங்கே பாருங்க, நான் ஒரு பிரின்சஸ். ஸோ எனக்கு மரியாதை முக்கியம், எனக்கு மரியாதை கொடுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு டீ போட்டு பேசுகிறீங்க. நீங்கள் டீ போட்டு பேசுகிறதுக்கு நான் என்ன உங்கள்? ஆமாம், நீ என் பொண்டாட்டி. என்ன? ஆமாம் கோயிலி, நான் உன்னை லவ் பண்ணுறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோயிலி செம்ம ஷாக்டா. பிகாஸ் ஜிம்மன் இப்படி டக்குன்னு கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பான்ட்டு கோயிலுக்கு தெரியல. ஸோ அப்படியே ஷாக்காகி நிற்கிறா. எங்கே ஜிம்மன், உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த காட்டில் பார்த்தப்போ முடிவு பண்ணிட்டேன், நீ தான் எனக்கானவன், நீ தான் என்னோட வருங்கால ஒய்ஃபாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் உனக்காக நான் வந்தேன். உன்கிட்ட நான் பேசணுன்னு ட்ரை பண்ணுவேன், பட் நீ என் மேலே கோவப்பட்டுட்டு போயிடுவேன். அந்த கோவம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. உங்ககிட்ட அந்த கோவம், திமிரு, அதுவும் நான் ஃப்ளர்ட் பண்ணால் வரும் பறக்கும், அதை பார்க்குறதுக்காகவே அடிக்கடி உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணணும்னு எனக்கு தோணும் அப்படின்னு ஜிம்மன் சொல்ல. இங்கே கோயிலிக்கா என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கா. அப்போ ஜிம்மன், நிஜமா நான் ஃப்ளர்ட் பண்ணுவேன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் வேறு யார்கிட்டையும் டச் கூட பண்ணதில்லை. இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட நான் டச் பண்ணதில்லை, என்னன்னு கேட்டதில்லை. பட் உன்கிட்ட நான் அப்படி இருந்தேன்னா அதுக்கு ரீசன் ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. இங்கே கோயிலி, என்னது லவ்வா? ஜிம்மன், நீ வேறு எதுவும் நினச்சிட்ருக்க, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவும் பிடிக்காது, அதனால் கையெடு. கோயிலி, நீ எத்தனாலே என்கிட்ட இப்படி பேசுகிறேன்னு எனக்கு புரியுது. இல்லை ஜிம்மன், நான் எதுக்கு உங்கள்கிட்ட அப்படிலாம் பேசணும், எனக்கு என்ன தலையிலத்தா. இங்கே பாரு, நீ உன்னோட நேச்சர் ஃப்ளர்ட்டியாக இருக்கலாம், பட் எனக்கு அது கிடையாது. நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது. ஏன்னா உன்னோட இது வேறு, என்னோட இது வேறு. நீ எல்லாருக்கிட்டையும் ஃப்ளர்ட் பண்ணுவேன், பட் எனக்கு ஃப்ளர்ட் பண்ணுறவங்க சுத்தமாக பிடிக்காது. அது மாதிரி நான் இருக்கேன். இப்போ நீ வந்து இப்படிலாம் சொன்னால் எனக்கு இல்லை ஜிம்மன், வேண்டாம் அப்படின்னு நீங்கள் கோயிலே சொல்ல. எங்கே ஜிம்மன், நான் எல்லாருக்கிட்டையும் ஃப்ளர்ட் பண்ணுறதுனால நான் அப்படி இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? அப்படி இருந்திருந்தா எனக்கு பார்ட்டியில் நான் ட்ரங்க் பண்ணலடி,
அப்போது நான் எதுக்கு உன் கூட வந்து டான்ஸ் ஆடணும், அதுவும் அந்த மாதிரி க்ளோஸ்டாக? அது நீ யோசிச்சியா? நான் எதுக்கு யோசிக்கணும்? நீ ட்ரங்க் பண்ணிவிட்டு வந்து என் கூட டான்ஸ் ஆடினேன், அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதுதான், ட்ரங்க் பண்ணியிருந்தேன்னா இல்லைன்னு சொல்லலை, ட்ரங்க் பண்ணாலும் கரெக்டாக உன்கிட்ட தான் நான் வந்தேன், உன்னை மட்டும்தான் டச் பண்ணேன், உன் கூட மட்டும்தான் நான் அப்படி இருந்தேன். அப்புறமே நீ புரிஞ்சுக்க வேண்டாம் நான் ஏன் அப்படி பண்ணேன், உன் கூட அப்படி இருந்தேன்ட்டு. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஜிமன், நீ பேசுகிறது உனக்கு வேணால் நல்லா இருக்கலாம், பட் ரியாலிட்டிக்கு அது செட் ஆகாது. அதனால் ஒழுங்காக இப்படிலாம் பேசுகிறத விட்டு போயிடு. இனிமேல் என்கிட்ட இப்படி பேசிக்கிற வேலை வச்சுக்காத, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு கோயிலி கேட்குறா. அப்போ கோயிலி அப்படி பேசிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ ஜிமன், இங்கே பார், என்னைக்காக இருந்தாலும் நீ தான் என்னோட பொண்டாட்டி, அது யாராலையும் மாற்ற முடியாது. உனக்கும் எனக்கும் கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும். இந்த லைஃப்பில் நீ எனக்கு மட்டும்தான், கண்டிப்பாக நீ என்னை லவ் பண்ண வைப்பேன் அப்படின்னு ஜிமன் சொல்கிறான். இங்கே கோயிலி, உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இங்கே ஜிமனும், போ, எங்கே போவ, இங்கே தானே வருவேன், பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்மோக் பண்ணிட்டா. அவனும் அங்கேருந்து போகிறான். அப்படியே கட் பண்ணி இங்கே காமிச்சா நம்ம ஹோபி தான் தூக்கம் வராமல் அவர் அப்படியே நடந்துட்டுருக்காரு. அப்போது தூரத்தில் யாரும் நிற்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ கிட்ட போய் பார்த்தா அது மித்ரா தான். ஸோ ஹோபி, மித்ரா, சொல்லுங்கள் ஹோபி, இங்கே என்ன பண்ணுறீங்க? இல்லை, அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தூக்கம் வரல உங்களுக்கு? இல்லை மித்ரா, அது தூக்கம் வரலை, என்னன்னு தெரியல, ஸோ அதான் சும்மா நடந்துகிட்ருந்தேன். ஓ சரி, ஓகே, சரி, நான் இப்போ கிளம்புறேன் ஹோபி. மித்ரா ஒரு நிமிஷம். சொல்லுங்கள், என்ன விஷயம்? அது வந்து அப்படின்னு ஹோபி என்னமோ சொல்ல வராரு. அதுக்குள்ளே மித்ரா, ஹோபி ஒரு நிமிஷம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி ஒரு நிமிஷம் நகர்த்திட்டு அப்படியே கொஞ்சம் எட்டி பார்க்குறா. ஆக்சுவலி அவங்க மேலே தான் நின்றுருப்பாங்க. ஸோ கீழே கிரவுண்டில் அந்த இது இருக்கும்ல, ஸோ அங்கே வந்து அவள் பார்க்குறா. அப்போ பார்த்தா யாரோ ஒருத்தவங்க நடந்து வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி பேலஸ்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஹோபி இவர் 2 பேரும் பார்க்குறாங்க. ஹோபி கேட்குறாரு, யார் அது? தெரியல, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் கீழே போகிறாங்க. கீழே போயிட்டு போயிட்டு அவங்க ஒரு தூண் மாதிரி இருக்குது, அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த பர்சன் வந்துட்டு முக்காடெல்லாம் போட்டுட்டு உள்ளே போகிறாங்கடா. இவங்க 2 பேரும் யாருன்னு பார்க்குறாங்க. பார்த்தா அது லோனா யூனாவோட அம்மா தான், அதாவது உங்களோட பெரியம்மா. ஸோ அவங்க அப்படி போகிறாங்க. இங்கே ஹோபி, இது உங்கள் பெரியம்மா தானே? ஆமாம் ஹோபி, ஆனால் இவங்க இங்கே இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஹோபிக்கும் ஒன்றுமே புரியல. அப்போது நீங்கள் சொல்கிறீங்க, சரி ஓகே ஹோபி, பரவாயில்ல, நீங்கள் போங்க, இதை நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லை நம்ம என்ன கேட்டுக்கலாம்ல? இல்லை ஹோபி, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், நீங்கள் போய் படுங்க, லேட் நைட் ஆயிடுச்சு, ஸோ போங்க அப்படின்னு சொல்லவே ஹோபியும் ஏதோ பேச வந்திருப்பார். பட் நீங்கள் போங்கன்னு சொல்லவே அவரும் ஓகேன்ற மாதிரி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே கட் பண்ணி இங்கே லோனா யூனா அவங்க ஒரு காடு மாதிரி இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே ஒரு குகை இருக்குடா. அது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அந்த குகைக்குள்ளே அவங்க 3 பேர் இருக்காங்க. அப்போது ரோனா சொல்கிறா, எங்களை துரத்தி அனுப்புனீங்கல்ல, நாங்கள் அப்படியே பயந்து போவோம்னு நினச்சிங்களா? அதெல்லாம் போக மாட்டோம், இனிமேல் உங்கள் அழிவு எங்கள் கையில் அப்படின்னு அவள் சொல்லிட்டுருக்கான். அப்போது யாரோ ஒருத்தங்க, அதுக்கு முதல்ல நீங்கள் 3 பேரும் பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்றாங்க. இங்கே லோனா யூனா அப்படியே அவங்கள பார்க்குறாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து அந்த பெரியவங்க வந்து அவங்களோட இந்த குருஜி அப்படின்ற வச்சுக்கோங்க. அவங்க வந்துறாங்க. இப்போ லூனா கேட்குறா, எங்களுக்கு அந்த முழு பவர் அடையணும்னு சொன்னீங்கல்ல, அது நாங்கள் எப்படி அடையிறது? நாங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அந்த பெரியவங்க சொல்கிறாங்க, அது நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களால் அடைய முடியாது. ஏன்னா அது டார்க் ஏஞ்சல்ஸோட பவர். டார்க் ஏஞ்சல்ஸ்? ஆமாம், உங்கள் நாட்டுக்கு அந்த 7 பேர் வந்தாங்களே, கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு, சவுத் கொரியா நாடோட கிங். ஆமாம். அவங்க என்ன ஃபேமிலி நினச்சிங்க? அவங்க 7 பேரும் டார்க் ஏஞ்சல்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. டார்க் ஏஞ்சல்? அந்த ஏஞ்சல்ஸ் நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களும் கிடையாது, நடுவில் அந்த ஏஞ்சல்ஸோட ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. அவங்கக்கிட்ட மட்டும்தான் அந்த பவர் இருக்கும்.
அதை நீங்கள் எப்படியாவது அடையணும். அது எப்படி? அதில் நீங்கள் அந்த 7 கிங்ஸில் 3 பேர் யாரையாவது கல்யாணம் பண்ணணும். கல்யாணமா? கல்யாணம் பண்ணி அவங்கள அடைஞ்சு அவங்க மூலியமாக பிறக்கிற குழந்தைய பலி கொடுக்கணும். என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு இங்கே யூனா கேட்குறா. அவங்க மூலயமா வர குழந்தைய பலி கொடுத்தா உங்கள் 3 பேருக்கும் அந்த சக்தி கிடைக்கும். ஆனால் எதுக்கு குழந்தைய? அவங்க 7 பேரையும் அழிக்க முடியாதா அப்படின்ட்டு யூனா கேட்குறா. அப்போ அவங்க டார்க் ஏஞ்சல்ஸ், அவங்கக்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குது. அவங்களால உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் பிளாக் மேஜிக்கை வச்சுக்கிட்டு உங்களால் அவங்கள கொல்ல முடியாது. அதனால தான் இந்த ஒரு ஐடியா கொடுத்தேன். இந்த படி பண்ணிங்கன்னா அவங்கள விட உங்களுக்கு சக்தி அதிகமாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த உலகத்தையும் ஆளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரோனா, என்ன நடந்தாலும் அந்த பவரை நாங்கள் அடையணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அது இந்த 7 பேரில் யாரையாச்சும் 3 பேரை நீங்கள் உங்கள் வசப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இங்கே ரோனா யூனா, எப்படியாவது அந்த சக்தியை அடைஞ்சு இந்த நாட்டையும் ஆள போகிறேன். என்னை அந்த நாட்டை விட்டு துரத்துனீங்க, உங்கள் யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அண்ட் இதோட இந்த பாட்டு இங்கே முடிச்சுக்கலாம். அண்ட் டார்மிஸ் பாய்.